வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒப்பந்த செவிலியர்களுக்கு அரசு செவிலியர்களுக்கு இணையாக ஊதியம் வழங்க சாத்தியமில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு திட்டவட்டம். தற்போதைய தொடக்க கல்வி இயக்குநர் அறிவொளி பள்ளிக் கல்வி இயக்குநராக நியமனம். பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் காகர்லா உஷா உத்தரவு. ஒடிஷாவில் 275 பேரை பலி கொண்ட ரயில் விபத்து சம்பவம். 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தது ரயில்வே போலீஸ். வரும் 11ஆம் தேதி தமிழகம் வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. வேலூர் மாவட்டம் கத்தனேரியில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பு. ஆப்கானிஸ்தானில் பள்ளி செல்லும் பெண் குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்த கொடூரம். சாங்சரக் பகுதியில் 80 மாணவிகளுக்கு விஷம் வைக்கப்பட்டதால் அதிர்ச்சி. இனி விரிவான செய்திகள். முதலீட்டாளர்கள் நாம் கேட்பதாலோ அல்லது நாம் சென்று பேசுவதாலோ வரமாட்டார்கள் என ஆளுநர் ரவி தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்ற துணைவேந்தர் மாநாட்டில் பேசிய ஆளுநர் ரவி, மாநிலத்தில் முதலீடுகளை ஈர்க்கும் சூழலை உருவாக்க வேண்டும் என கூறினார். பொருத்தமான சுற்றுச்சூழல் அமைப்பையும் திறமையான மனித வளத்தை உருவாக்குவது அவசியமான அம்சம் என்றும் கூறினார். தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேற்கு திசை காற்று மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் வழித்தடத்தில் சிக்னல் கொடுப்பதற்கான கருவிகள் முறையாக இயங்குகிறதா, டபுள் லாக்கிங் சிஸ்டம் உள்ளிட்டவை சரியாக இயங்குகிறதா என்று பரிசோதனை செய்யுமாறு ரயில்வே வாரியம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மண்டல ரயில்வே வாரிய மேலாளர்களுக்கும் ரயில்வே வாரியம் கடிதம் எழுதியுள்ளது. அதில் அடுத்த ஒரு வாரத்திற்கு தொடர்ந்து பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒடிஷா ரயில் விபத்தில் இறந்தவர்களில் இதுவரை 151 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. கோரமண்டல் ரயில் விபத்தில் சிக்கி 275 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் இதுவரை 151 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக ஒடிஷா தலைமை செயலாளர் பிரதீப் ஜெனா தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இன்னும் 124 சடலங்கள் அடையாளம் காணப்பட வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஒடிஷா மாநிலம் பாலசோரில் நடந்த ரயில் விபத்து தொடர்பாக பாலசோர் ரயில்வே காவல் நிலையம் வழக்கு பதிவு செய்துள்ளது. அலட்சியத்தால் ஏற்படும் மரணங்கள் மற்றும் நபர்களின் பாதுகாப்பிற்கு ஆபத்தை ஏற்படுத்தும் குற்றச்சாட்டுகள் உட்பட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ரயில் விபத்து குறித்து சிபிஐ விசாரணை நடத்துமாறு சிபிஐக்கு ரயில்வே வாரியம் ஏற்கனவே பரிந்துரை செய்துள்ளது. ரயில் வழித்தடங்கள் அனைத்திலும் கட்டாய பாதுகாப்பு சாதனங்களை நிறுவ வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியுள்ளார். ஒடிஷா ரயில் விபத்தை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ள மல்லிகார்ஜுன கார்கே, ரயில்வே துறையில் மொத்தம் 3 லட்சம் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். விபத்து நடந்த மண்டலத்தில் மட்டும் 8278 பணியிடங்கள் நிரப்பப்படாமல் காலியாகவே இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒடிஷா ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் இறப்பு சான்றிதழாக ரயில்வே, காவல்துறை அல்லது மத்திய மாநில அரசுகளால் அளிக்கப்படும் சான்றிதழ்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எல்ஐசி ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எல்ஐசி தலைவர் சித்தார்த் மொஹந்தி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒடிஷாவில் நடந்த துயரமான ரயில் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவளிக்க எல்ஐசி உறுதிபூண்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். நிதி நிவாரணம் வழங்குவதற்கு உரிமைகோரல் தீர்வுகளை எல்ஐசி விரைவுபடுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒடிஷா ரயில் விபத்து குறித்து சிபிஐ விசாரணைக்கு ரயில்வே வாரியம் பரிந்துரைத்ததை அடுத்து மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி மத்திய அரசை கடுமையாக சாடியுள்ளார். உண்மையை மறைப்பதற்கான நேரம் இதுவல்ல என்றும் அவர் கூறினார். ஒடிஷா ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இறுதியஞ்சலி செலுத்தியவர், விபத்தில் கை கால்களை இழந்தவர்களுடைய குடும்பத்தில் ஒருவருக்கு சிறப்பு வீட்டுக் காவலர் பணி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வரும் 11ஆம் தேதி தமிழகம் வரவுள்ளார். வேலூர் மாவட்டம் கதநேரியில் மத்திய பாஜக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்பதற்காக 11ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித் ஷா தமிழகம் வரவுள்ளார். விமானம் மூலம் சென்னை வரும் அமித் ஷா ஹெலிகாப்டர் மூலம் வேலூர் சென்று பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளவுள்ளார்.
தமிழகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட தென்காசி மாவட்டம் உட்பட 6 மாவட்டங்களுக்கு விரைவில் மருத்துவக் கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஏற்கனவே மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமரிடம் முதலமைச்சர் 2 முறை வலியுறுத்தியதாகவும் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் புதிய மாவட்டங்களுக்கு மருத்துவக் கல்லூரிகள் என்பது நம்முடைய தென்காசி, அதேபோல் காஞ்சிபுரம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, மயிலாடுதுறை போன்ற பெரம்பலூர் போன்ற 6 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் தேவைப்படுகிறது. இந்த 6 மாவட்டங்களுக்கும் தேவையான மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை கடந்த முறையும் தொடர்ந்து ஒரு 7-8 முறையும் மாண்புமிகு ஒன்றிய அமைச்சரிடத்தில் தொடர்ந்து நாமும் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய அளவில் சென்னை மருத்துவக் கல்லூரி மற்றும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை 11ஆம் இடத்தை பிடித்துள்ளது. அனைத்து துறை கல்வி நிறுவனங்களும் பல்வேறு தரவுகளின் அடிப்படையில் ஆய்வு செய்யப்பட்டு ஆண்டுதோறும் மத்திய அரசின் கல்வித்துறை சார்பில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். அதன்படி இந்த ஆண்டு சென்னை மருத்துவக் கல்லூரி இந்திய அளவில் 11ஆம் இடத்தை பிடித்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து சென்னை மருத்துவக் கல்லூரி தரவரிசையில் முன்னேறி வந்துள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் முறைகேடு நடந்திருந்தால் விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகள் தரமற்றதாகவும் முறைகேடுகள் நடப்பதாகவும் கூறி ஆளும் கட்சி ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏ நேரு தமது ஆதரவாளர்களுடன் தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் முறைகேடுகள் நடந்திருந்தால் விசாரணை நடத்தி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். பொதுமக்களுக்கு விளக்கும் அளவிற்கு அறிக்கை கொடுங்கள் என்று நான் சொன்னேன். மறுபடியும் என்ன சந்தேகங்கள் இருக்கிறதோ அதை பார்த்து அறிக்கை கொடுக்க சொல்லலாம். ஏன்னா எனக்கு என்னன்னா, பொதுமக்கள் யாரும் அவநம்பிக்கையோடு இருக்கக்கூடாது. எந்த தவறும் நடந்தால் அது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது. எதுவுமே யாருமே தவறு நடக்கலை, தவறு நடந்தால் அதையும் மூடி மறைப்பான்னு யாருமே சொல்லலை. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் வழங்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. தனது மனைவியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு 6 வார காலத்திற்கு இடைக்கால ஜாமீன் வழங்கக் கோரி மணீஷ் சிசோடியா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி தினேஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை ஆட்சேபம் தெரிவித்தது. மணீஷ் சிசோடியாவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் மிகவும் தீவிரமானவை என்பதால் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்படுவதாக நீதிபதி கூறினார். தமிழ்நாட்டில் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் பள்ளிக் கல்வி இயக்குநர் பணியிடம் மீண்டும் நிரப்பப்பட்டுள்ளது. தொடக்க கல்வித்துறை இயக்குநராக இருந்த அறிவொளி பள்ளிக் கல்வி இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். பாடநூல் கழகத்தில் உறுப்பினர் செயலாளராக இருக்கும் கண்ணப்பன் தொடக்க கல்வி இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வி திட்டத்தில் கூடுதல் இயக்குநராக இருக்கும் ராமேஸ்வர முருகன் ஆசிரியர் தேர்வு வாரிய செயலாளராகவும், இந்த பணியிடத்தில் உள்ள பழனிசாமி முறைசாரா கல்வி இயக்குநராகவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் வரும் 14ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என முதலமைச்சர் ரெங்கசாமி அறிவித்துள்ளார். கோடை விடுமுறை முடிந்த பின்னர் பள்ளிகள் 7ஆம் தேதி திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரெங்கசாமி வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் 7ஆம் தேதிக்கு பதிலாக வரும் 14ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சுப்பமாள்புரம் பகுதியில் ஒரு பிரிவினர் தங்களை கோவிலுக்குள் விடாமல் தடுப்பதாக பாதிக்கப்பட்ட மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். அங்குள்ள பெருமாள் கோவிலில் தங்களை வழிபட அனுமதிக்க மறுப்பதாகவும், ஊரில் இளைப்பாற அமைக்கப்பட்ட மரங்களின் நிழல்களில் இளைப்பாற விடாமல் வேலி போட்டு அடைத்து சாதிய வன்கொடுமையில் ஈடுபடுவதாகவும் புகாரில் தெரிவித்துள்ளனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜனுக்கு எதிராக தொடரப்பட்ட தேர்தல் வழக்கை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் 2016 சட்டமன்ற தேர்தலில் அவர் வெற்றி பெற்றது செல்லும் என அறிவித்துள்ளது. இது தொடர்பாக திமுக வேட்பாளர் ஆவடி நாசர் 2016ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் போதிய ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்படவில்லை என கூறி வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி மரண வழக்கில் குற்றப்பத்திரிகை நகலை தாயாரிடம் வழங்க விழுப்புரம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஸ்ரீமதியின் தாயார் மனு தாக்கல் செய்தார். அதில் சிபிசிஐடி காவல்துறையினர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை நகலை தங்களுக்கு வழங்க வேண்டும் என கோரினார். இதுகுறித்து அவரது வழக்கறிஞர்கள் நீதிபதி புஷ்பராணியிடம் முறையிட்டனர். இதையடுத்து குற்றப்பத்திரிகை நகலை ஸ்ரீமதியின் தாயாருக்கு வழங்க நீதிபதி புஷ்பராணி உத்தரவிட்டுள்ளார்.
முல்லை பெரியாறு அணையை வலுப்படுத்த உரிய உத்தரவு பிறப்பிக்க கோரிய மனுவுக்கு தேனி மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த பொறியாளர் ரெங்கன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் முல்லை பெரியாறு அணையை வலுப்படுத்த உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என கோரியிருந்தார். இதனை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை முல்லை பெரியாறு அணையின் மதுரை நிர்வாக பொறியாளர் தேனி மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு புழல் மத்திய சிறையில் உள்ள சிறைவாசிகளுக்கு புதிய உணவு முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி காலையில் கோதுமை உப்புமா, ராகி உப்புமா உள்ளிட்டவை வழங்கப்படும். சிறையில் உள்ள பி பிரிவு சிறைவாசிகளுக்கு காலை உணவில் புதன், சனிக்கிழமைகளில் முட்டை வழங்கப்படும். மாலை நேரம் டீயுடன் தினமும் பச்சை பயிறு, வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை என ஒவ்வொரு வகை சுண்டல் வழங்கப்படும். ஏற்கனவே ஞாயிறன்று மட்டும் வழங்கப்பட்டு வந்த சிக்கன் குழம்பு இனி புதன்கிழமையிலும் வழங்கப்படும். அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் ஒப்பந்த அடிப்படையிலான செவிலியர்களுக்கு அரசு செவிலியர்களுக்கு இணையாக ஊதியம் வழங்க சாத்தியமில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பணி ஓய்வு, பதவி உயர்வு காரணமாக அடுத்து வரும் ஆண்டுகளில் 1283 காலி பணியிடங்கள் ஏற்பட உள்ளதாகவும் அந்த பணியிடங்களில் ஒப்பந்த செவிலியர்களும் நியமிக்கப்படுவர் என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. கோவையைச் சேர்ந்த 8 வயது சிறுவன் 10 மாதங்களில் 23 தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். அன்னூரைச் சேர்ந்த பிரபாகரன், கிருத்திகா தம்பதியின் 8 வயது மகனான ஸ்ரீசாய் கடந்த 10 மாதங்களாக யோகா பயிற்சி எடுத்து வருகிறார். யோகாவை விரைவாக கற்றுக்கொண்ட சிறுவன் யோகாவின் மிக கடினமான விருட்சகம், கண்ட பெருண்டம், சப்த திம்பாசனம் போன்ற ஆசனங்களை கற்றுக்கொண்டுள்ளார். இதுவரை சுமார் 23 போட்டிகளில் கலந்து கொண்டு அனைத்து போட்டிகளிலும் பெரும்பாலும் முதல் பரிசையும் வென்றுள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்ட மல்யுத்த வீரர்கள் சாக்ஷி மாலிக், பஜ்ரங் புனியா ஆகியோர் ரயில்வேயில் தங்களது பணிக்கு திரும்பினர். பாஜக எம்பியும் மல்யுத்த சம்மேளன தலைவருமான பிரிஜ் பூஷன் சரண் சிங் மீது மல்யுத்த வீரர்கள் பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். அவரை கைது செய்யக்கோரி பல்வேறு வித போராட்டங்களில் மல்யுத்த வீரர்கள் ஈடுபட்டனர். இதனிடையே மல்யுத்த வீரர்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் சாக்ஷி மாலிக், பஜ்ரங் புனியா ஆகியோர் ரயில்வேயில் மீண்டும் இணைந்து தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பணியினை தொடங்கியுள்ளனர். மல்யுத்த வீரர்கள் போராட்டத்திலிருந்து விலகவில்லை என மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக் விளக்கமளித்துள்ளார். பணிக்கு திரும்பியதால் சாக்ஷி மாலிக் போராட்டத்திலிருந்து விலகியதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் இதற்கு மறுப்பு தெரிவித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள சாக்ஷி மாலிக், நீதி கோரும் போராட்டத்திலிருந்து தாங்கள் யாரும் பின்வாங்கவில்லை என்றும் நீதி கிடைக்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார். ரயில்வேயில் தனது பொறுப்பை நிறைவேற்ற வேண்டியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். கர்நாடக மாநில பட்ஜெட் ஜூலை 7ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் ஜூலை 7ஆம் தேதி சட்டமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும் என்றார். பின்னர் ஜூலை 7ஆம் தேதி மாநிலத்திற்கு என புதிதாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என அறிவித்துள்ளார். தேர்தல் சமயத்தில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை அமல்படுத்தும் வகையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் நாட்டில் பள்ளிகளில் விஷம் வைக்கப்பட்டதில் 80 சிறுமிகள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சாங்சரங் மாவட்டத்தில் 2 பள்ளிகளில் 1 முதல் 6ஆம் வகுப்பு வரை பயிலும் 80 மாணவிகள் விஷ தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளனர். 3 பேருக்கு பணம் கொடுத்து விஷம் வைக்க கூறியதாக தெரிவிக்கப்படும் நிலையில் ஈரானைப் போலவே ஆப்கானிஸ்தானிலும் பள்ளிக்கு செல்லும் பெண் குழந்தைகளுக்கு விஷம் வைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யுக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பால் இதுவரை 500 யுக்ரைனிய குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அதிர்ச்சிகர தகவலை வெளியிட்டுள்ளார். போர் தொடங்கியது முதல் ஆயிரக்கணக்கான யுக்ரைனியர்கள் பலியாகியுள்ளதாகவும் இதில் பல துறைகளை சார்ந்த பிரபலங்கள், விளையாட்டு வீரர்கள் அடக்கம் என்றும் தெரிவித்த ஜெலன்ஸ்கி, தங்கள் நாட்டு மக்கள் குழந்தைகள் பயங்கரவாதத்திலிருந்து விடுபட வேண்டும் எனவும் சில பகுதிகள் ரஷ்ய ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ளதால் பலியான குழந்தைகளின் சரியான எண்ணிக்கையை கூற முடியவில்லை என்றும் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அபார வெற்றி கண்டது. சார்ஜாவில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஐக்கிய அரபு அமீரகம் 48வது ஓவரில் 202 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. பின்னர் ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் 36வது ஓவரில் 3 விக்கெட்டுகளை இழந்து இலக்கை எட்டியது. தொடக்க வீரர் பிரெண்டன் கிங் சதம் விளாசி வெற்றிக்கு வழிவகுத்தார். இரு அணிகளுக்கும் இடையிலான 2வது ஒருநாள் போட்டி சார்ஜாவில் இன்று நடைபெறுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் ஜூனியர் துப்பாக்கி சுடுதல் உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவின் அபினவ் ஷா, கௌதமி பானட் இணை தங்கப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளது. 10 மீட்டர் கலப்பு ஏர் ரைபிள் பிரிவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பிரான்சின் முல்லர் ஆர்ஃபர் இணையை 16க்கு 12 என்ற புள்ளிகள் கணக்கில் இந்திய இணை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை வசப்படுத்தியது.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒப்பந்த செவிலியர்களுக்கு அரசு செவிலியர்களுக்கு இணையாக ஊதியம் வழங்க சாத்தியமில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு திட்டவட்டம். தற்போதைய தொடக்க கல்வி இயக்குநர் அறிவொளி பள்ளிக் கல்வி இயக்குநராக நியமனம். பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் காகர்லா உஷா உத்தரவு. ஒடிஷாவில் 275 பேரை பலி கொண்ட ரயில் விபத்து சம்பவம். 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தது ரயில்வே போலீஸ். வரும் 11ஆம் தேதி தமிழகம் வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. வேலூர் மாவட்டம் கத்தனேரியில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பு. ஆப்கானிஸ்தானில் பள்ளி செல்லும் பெண் குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்த கொடூரம். சாங்சரக் பகுதியில் 80 மாணவிகளுக்கு விஷம் வைக்கப்பட்டதால் அதிர்ச்சி. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.